குரல் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் இங்கே வந்ததுக்கு நாம் எல்லாம் ஒரு சந்தோஷப்படணும். நம்ம கைவினை சங்க நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள் மற்றும் சமூக எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக வணக்கத்தை. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கும் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் அவர்களே, இந்த மாவட்டத்திற்கு வருகை கொண்டுள்ள பொருளாளர் ஜெகநாதன் அவர்களே மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் எம் ரவி அவர்களே, மாவட்ட அமைப்பு செயலாளர் வெள்ளி வெங்கடேசன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்து மாநகர தலைவர் எஸ் சக்திவேல் அவர்களே, மாநகர செயலாளர் எஸ் அச்சுதன் அவர்களே, மாநகர பொருளாளர் எஸ் யுவராஜ் அவர்களே மற்றும் மாநகர இளைஞரணி செயலாளர் பி சசிகுமார் அவர்களே மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் பொதுமக்கள் வண்டி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அமைச்சர்களெல்லாம் கட்டுப்படுத்தி இவருக்கு சேர வேண்டிய விஸ்வகர்மா சமூகத்துக்கு சேர வேண்டிய விஸ்வகர்மா யோஜனை திட்டத்தை பற்றியும் இப்போது தமிழக அரசால் கலைஞர் கைவினைகளின் திட்டம் என்று மாற்றியதை பற்றியும் நம்முடைய வாழ்வாதார பொருளாதாரத்தை பற்றியும் இது கடமை மட்டுமல்ல, இவரை இந்து கடமை மட்டுமல்ல என்று கூறிக்கொண்டு இவர் இந்து கடவுளாகவும் நாம் நினைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவரோடு ஒன்றுவிட்டு நாம் அனைவருக்கும் பயன்பெறுமாறு செய்கிற திட்டத்தை முதலமாக கேட்டுக்கொண்டு பயன்பெறுமாறு மிகவும் தனியுடன் கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி அண்ணன் அர்ஜுன் சம்பரத்தினால் சிறப்பு ஆற்றுமாறு தமிழோட விஸ்வகர்மா சார்பாக உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் உட்காரும். யாருன்னா விஸ்வகர்மா சமூகம். ஆண்டவனுடைய சிற்பங்கள், நாம் வணங்குகின்ற தெய்வங்கள், அதோடு கூட தேர்கள், அதோடு கூட இந்த உலகத்தையே 1ஆம் தேதியை கொண்டாடுவதில்லை. நாம தொழிலாளர் தினம்னு எதை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் விஸ்வகர்மா ஜெயந்தியைத்தான் தொழிலாளர் தினம். நல்லா மனசுல வச்சுக்கோங்க, நமக்கு தொழிலாளர் தினம் விஸ்வகர்மா ஜெயந்தி. இந்த விஸ்வகர்மா சமூகத்தின் மீதும் இந்த விஸ்வகர்மா சமூகத்தினால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் மீதும், இன்னும் சொல்ல போனா நகரை உருவாக்குபவர்களே விஸ்வகர்மா தான். அப்படிப்பட்ட இதுல 5 தொழில்கள் சொல்லுவாங்க, பொற்கொள்ளர் சொல்லுவாங்க, தச்சு வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய இருக்கு. அதை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதில்லை. நம்முடைய இந்த விஸ்வகர்மா சமூக மக்கள் கைவினைஞர்களாக இருக்கிறார். கைவினைஞர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கைவினை தொழில்கள் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கைவினை தொழில்கள் உலக அளவில் புகழ் பெற்றவை. நம்முடைய சிற்பங்களா இருக்கலாம், நம்முடைய பொம்மைகளா இருக்கலாம், இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்கு. இதை இது வியாபாரம் வரும், இந்த மார்க்கெட் வரும். நம்ம கிட்ட இருந்துதான் இந்த கலைகள் எல்லாம் வெளியே போயிருக்கு. ஓவியமா இருக்கலாம், சிற்பமா இருக்கலாம், நம்முடைய கலைகள் எல்லாமே ரொம்ப மதிப்பு வாய்ந்தவை, புனிதமானது. அப்படிப்பட்ட இந்த கைவினைஞர்களை மேம்படுத்த வேண்டும். இந்த தொழிலெல்லாம் மூட நம்பிக்கைன்னு இப்ப கொஞ்ச காலமா ரொம்ப தலைச்சிறந்த வச்சிருப்பா, தட்டி விட்டுறாதீங்க, சும்மா வைங்க ஐயா. அவங்களுக்கு மற்றவங்கலாம் செல்போன் ஆஃப் பண்ணி இன்னொரு சேர் போடுங்க. தமிழக கைவினைஞர்கள் சங்கம், ஆரம்பிக்கங்க. ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா.
இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் தமிழக விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பிலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகின்ற விஸ்வகர்மா யோஜனா திட்டம், கைவினைஞர்கள் மேம்பாடு, விஸ்வகர்மா மக்கள் மேம்பாடு, கைவினை பொருட்கள் அதனுடைய மேம்பாடு, இவற்றிற்காக கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை நாடு முழுக்க செயல்படுத்தி வருகிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நமது தேசத்தினுடைய கைவினைஞர்கள், நெசவாளிகள், பொற்கொல்லர்கள், தேர் வேலை செய்பவர்கள், சிற்ப வேலை செய்பவர்கள், கலசம் செய்பவர்கள், தாலி செய்பவர்கள், பொம்மை செய்பவர்கள், மண்பானை செய்பவர்கள், இப்படி அனைத்து விதமான கைத்தொழிலாளர்களும் முன்னேறி வருவதற்கான ஒரு அற்புதமான சூழலை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகின்ற திட்டம். 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டம். நாடு முழுக்க விஸ்வகர்மாவுடைய பெயரிலே செயல்படுத்தப்படுகின்ற இந்த திட்டம் தமிழகத்திலே மட்டும் செயல்படுத்தப்படாமல் மத்திய மாநில அரசு அந்த அரசியல், அதன் காரணமாக இதை கலைஞர் கைவினைஞர்கள் திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். விஸ்வகர்மா என்கிற அந்த பெயரை எதிர்ப்பது விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையை, வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழக அரசு கலைஞர் ஐயாவுடைய பெயரிலே கைவினைஞர்களுக்கான நலத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை, அதுக்கும் ஆதரவு தான். ஆனால் விஸ்வகர்மா என்கிற அந்த பெயரை மாற்றியது எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தை, இந்த திட்டம் ஒரு பக்கம் செயல்படுத்திட்டோம், அதே நேரத்தில் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமும் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும். சுமார் 8 லட்சம் பேர் பதிவு செய்து பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். நாடு முழுக்க பயன்பெறுகிற பொழுது இங்கே மட்டும் அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடை செய்வதும், அதை செயல்படுத்த விடாமல் கைவினைஞர்கள் சமூகம், குறிப்பாக விஸ்வகர்மா சமூகத்தினுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு தடைகளை ஏற்படுத்துவதை நாங்கள் எங்களுடைய கவலைகளாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். அந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றோம். அதே போல தொழிலாளர் தினம், இந்தியாவினுடைய தேசிய தொழிலாளர் தினம் என்பது விஸ்வகர்மா ஜெயந்தி அன்றுதான், செப்டம்பர் 17 அன்றுதான். விஸ்வகர்மா மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த தேசிய தொழிலாளர் தினம். நம்முடைய தமிழகத்திலும் சரி, மத்தியிலும் சரி, நம்முடைய தேசிய தொழிலாளர் தினமாக மே 5 என்று இருப்பதை மாற்றி செப்டம்பர் 17 தேசிய தொழிலாளர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். தமிழகத்திலே பரவலாக தமிழ்நாடு முழுக்க சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாய மக்கள் பல்வேறு பெயர்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இந்த பாரம்பரியமான கைத்தொழில்கள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கே கோரிக்கை மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் எடுத்துச் செல்லப்படும். அடுத்த விஷயம், வருகின்ற ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை அவர்கள் கொண்டாடுவது என்பது யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் நள்ளிரவு 12 மணிக்கு மது விருந்துகள் நடத்துவது, ஹேப்பி நியூ இயர் என்கிற பெயரிலே ஈவ் டீசிங் செய்வது, கூட்டம் கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது, இத்தகைய சட்டத்திற்கு புறம்பான பண்பாட்டு கலாச்சார சீரழிவாக நடைபெறுகின்ற ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடை செய்ய வேண்டும். அவங்க சர்ச்சுகளில் பண்ணிக்கிட்டோம், அவங்களுடைய வீடுகளில் பண்ணட்டும், பொது இடங்களில் கூட பண்ணட்டும், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. நமக்கு புத்தாண்டு என்பது சித்திரை 1 தான். சூரியனை மையமாக வைத்து காலத்தை கணித்த சமூகம் தமிழ் சமூகம். நம்முடைய பாரதிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்ம நாட்டு கேலண்டர் அப்படிங்கிறது உகாதி, அது சந்திரனை மையமாக வைத்து நாம புத்தாண்டு, சூரியனை மையமாக வைத்து நமக்கு சித்திரை 1 தான் புத்தாண்டு. ஆகவே நாம இந்த
ஆங்கிலேய மோகம், இந்த ஆங்கில புத்தாண்டை மற்றவர்கள் புறக்கணிப்போம். அவங்க கொண்டாடுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு அவங்க இத்தகைய கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும். நிறைய இடங்களில் முட்டாள்தனமாக கோயில்களிலேயே நள்ளிரவு 12 மணிக்கு நட திறக்கிறாங்க. இது ஆகம விதிமுறைகளுக்கு எதிரானது. கோயில்கள்லையும் இத்தகைய நமக்கு நாள் நள்ளிரவு 12 மணிக்கு துவங்காது. நமக்கு சூரிய உதயத்தில் தான் நாள் துவங்குது. அதனால இத்தகைய பூஜைகளையும் தடை செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பொங்கல் வருது. பொங்கல் என்பது அற்புதமான ஒரு சனாதன இந்துக்களுடைய பண்டிகை. பொங்கலின் முதல் நாள் இந்திரனுக்கு பொங்கல் வைப்பது, போகி பொங்கல். இரண்டாவது நாள் நமக்கு தை 1, தை பிறந்தால் வழிபிறக்கும், நமக்கு சூரியனுக்கு பொங்கலிட்டு நாம் கொண்டாடுகிறோம். அதனைத் தொடர்ந்து மாட்டுப் பொங்கல், அதனைத் தொடர்ந்து உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து காணும் பொங்கல் என்று இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கிராமிய விளையாட்டு போட்டிகள், ஜல்லிக்கட்டு, சிலம்பம், ரேக்லா ரேஸ், கெடாமுட்டு, கோழிச்சண்டை, சேவக்கட்டு இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் கவர்மெண்ட் தடை செய்யக்கூடாது. சூதாட்டமாக நடைபெற்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதன் மூலமாக நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆனால் இதையெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்து நீங்க சேவக்கட்டு நடத்தக்கூடாது, கெடாமுட்டு நடத்தக்கூடாது. இப்போ ஜல்லிக்கட்டு பல இடங்கள்ல இப்போ அது எல்லா இடங்களையும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது பரவலா. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய பாரம்பரியமான அந்த சிலம்பம், இத்தகைய விளையாட்டுகளுக்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். பொங்கல் விழாவை ஒட்டி பொங்கல் கொண்டாடுகின்றவர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு, ஒவ்வொரு முறையும் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. ரேஷன் கடையில் பொங்கல் பொருட்கள் கொடுப்பாங்க. இந்த ஆண்டு அத்தகைய பொங்கல் பரிசு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பொங்கல் பரிசு, பொங்கல் பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பொங்கலுக்கு இவங்க வழங்கிய பொருட்கள் அதில் குறைகளை சுட்டிக்காட்டி, ஏதோ வெள்ளம் உருகிருச்சு அப்படின்னு குறைகளை சுட்டிக்காட்டினதுனால அந்த குறைகளை சுட்டிக்காட்டிய ஒரு முதியவர் மீது வழக்கு போட்டு அவர் இறந்தே போயிட்டார். இப்போ கூட பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த கற்பழிப்பு சம்பவம், அதனைத் தொடர்ந்து ஒரு பாட்டி மண்வாரி தூற்றுகிறார். அதை பதிவிட்டவர் மீது உடனே வழக்கு. கற்பழிச்சவன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுத்தினவன், கொலை செஞ்சவன், அவனை தேடி பிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல பதிவு போடக்கூடிய இந்து அமைப்பினுடைய தொண்டர்களை, இவர்களையெல்லாம் கைது செய்வதற்கு பயன்படுத்தப்படுவது என்பது கண்டிக்கத்தக்கது. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நடத்திய அந்த சாட்டையடி போராட்டம், அறப்போராட்டம், ஆன்மீக போராட்டம், அதற்கு இந்து மக்கள் கட்சி இந்த சாட்டையை சுழற்ற வேண்டிய இடத்துல இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறார். சாட்டையை சுழற்றி இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய இடத்துல அமித்ஷா இருக்கிறார். ஆகவே இந்த தமிழ்நாட்டில் நிறைய நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், லஞ்ச ஊழலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மணல் கொள்ளையால், கனிமவள கொள்ளையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே கூட பாதுகாப்பு இல்லை. நீதிமன்ற வாயிலேயே கொலை பண்றாங்க. திருட்டு, கஞ்சா, போதைப் பொருள், இத்தகைய ஒரு அவல நிலை, மோசமான நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி, அதுக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். இந்த பொய் வழக்கு போடுவது, ட்விட்டரில் கருத்து சொன்னால் பொய் வழக்கு போடுறது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருப்பரங்குன்றம் மலை என்பது முதல் படை வீடு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அந்த முதல் படை வீட்டிலே அந்த மலைக்கு பேரே கந்தர் மலை. அங்க மேலே சோமாஸ்கந்தர் வடிவத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அங்கே முருகன், கார்த்திகை தீபத்தூண், இதெல்லாம் அங்கே இருக்கு. அந்த இடத்துல படையெடுப்பு காலத்தில் அங்கே சில இஸ்லாமிய தளபதிகளை புதைத்து விட்டார்கள். அங்கே ஒரு தர்காவை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ அதில் நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ணல. அந்த மலை மேலே போய் முருகனுக்கு வாகனமே ஆடு, புரியுதுங்களா? முருகனுக்கு கொடியில சேவல், மயில் வாகனம். அதுக்கு முன்னாடி சூரனை வதம் பண்றதுக்கு அப்புறம் தான் மயில் வாகனம். அதுக்கு முன்னாடி முருகனுக்கு ஆடு, புரியுதுங்களா? அந்த ஆட்டை வெட்டி பலி கொடுப்பது என்பது ரொம்ப தவறானது. திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழகத்திலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்கிறது என்ஐஏ இங்கே வந்து நிறைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்ஐஏவினுடைய அலுவலகம் இங்கே அமைக்கப்பட வேண்டும். சமீபத்திலே கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததும், அந்த பாஷாவை வந்து முஸ்லீம்களுடைய தலைவராக சித்தரிக்கக்கூடிய வகையில் பாஷாவினுடைய அப்பான்னு நாம் தமிழர் சீமான் பேசுறாரு. இன்னொரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. குண்டு வைத்து பொதுமக்களை கொன்றவர்களை ஆதரித்து அவர்களை புனிதப்படுத்தக்கூடிய போக்கு தமிழகத்திலே தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இது ரொம்ப தவறானது. இங்கே காஷ்மீரில் தான் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வெவ்வேறு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க பங்கெடுத்துக்குவாங்க. இந்த பாட்சாவுடைய ஊர்வலத்தில் நிறைய அமைப்புகள் பங்கெடுத்திருக்காங்க. அதையும் என்ஐஏ கண்காணிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்தில் இந்த பயங்கரவாதம், இந்த தீவிரவாதம் இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம்முடைய தமிழர்களுடைய, பாரதியர்களுடைய பண்பாடு. சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம், அறம் பொருள் இன்பம் வீடு பேர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்வதை, அதை அடிமைத்தனம் என்று சொல்லி, அதை பிற்போக்கு என்று சொல்லி பாத பூஜை நடத்தக்கூடாதுன்னு சர்க்குலர் போடுறாரு கல்வி அதிகாரி. தனியார் பள்ளிக்கூடங்கள், இந்துக்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அல்லது சென்ட்ரல் போர்ட் சிலபஸ், அங்க கூட நீங்க பாத பூஜை நடத்தக்கூடாது. எல்லா ஸ்கூல்லையும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில், ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து இந்த பாத பூஜை செய்வது என்பது நம்ம நாட்டில் ரொம்ப வழக்கம். இந்த தமிழருடைய கலாச்சாரத்தை இவங்க போய் கட்சி தலைவர் காலில் விழுகிறான் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. சட்டசபையில் காலில் விழுகிறாங்க, அதெல்லாம் வரவேற்கிறது. அம்மா அப்பாவுக்கு மாணவர்கள் பூஜை பண்றதை தடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சர்க்குலரை, அந்த சுற்றறிக்கையை தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் இந்துக்களுக்கான கல்வி வேண்டும். பைபிள் கல்வி இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இவங்களே போய் கலந்துக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழாவிலே திமுகவே கிறிஸ்துமஸ் விழா நடத்துகிறது. கிறிஸ்துமஸ் விழாவிலே திமுக அமைச்சர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். ரம்ஜான் விழா நோன்பு திறக்கிறது, அதில் அவங்க போய் பங்கெடுத்துக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களுக்கான ஒரு கல்வியா இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் ஔவையாரும் திருவள்ளுவரும், தமிழ்நாட்டில் பெரிய புராணமும், ஏன் தமிழருடைய சமய கல்வி ஏன் இருக்கக்கூடாது? இலங்கையில் இருக்குது, சைவ சமயம் ஒரு பாடமா வச்சிருக்கான். ஏன் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு தமிழருடைய சமய கல்வி இல்லை, மெய்யியல் இல்லை? வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் தடுக்கிறார்கள், திராவிட கொள்கைகளை திணிக்கிறார்கள். இதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலே தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலே மாணவர்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்வதை தடை செய்யக்கூடிய சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். இல்ல அவர் கிறிஸ்தவர்னு சொல்லி பெருமைப்படுவதில் எங்களுக்கு எந்த விதமான, அவர் என்னங்கிறார், சங்கிகள் வயிறு எரியட்டும்ங்கிறார். எங்க வயிறு எரியாது, துர்காமா வயிறு தான் எரியும். அந்த மாதிரி தான் டெய்லி கோயிலுக்கு போக வர இருக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுல பெருமைப்படட்டும், அவர் முஸ்லீமா இருக்கிறதுல பெருமைப்படட்டும். எங்களை திட்டாதீங்க, சனாதனத்தை ஒழிப்போம், இது கொசு டெங்கு, எங்களை விமர்சனம் பண்ணாதீங்க. அது தப்பு, சட்டப்படியும் தப்பு. இதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றோம். மண்வாரி தூச்சிய அந்த காட்சியை வெளியிட்டார் இல்லையா, அந்த பையனை உடனே அரெஸ்ட். இசைவாணி ஐயப்ப பக்தர்களை இழிவுபடுத்தினார். அவங்க மேல இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறது. ஒரு இடத்துல கூட எஃப்ஐஆர் போடல, ஈவன் சிஎஸ்ஆர் கூட போடல. சும்மா அப்படியே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ஆனா இசைவாணி கொடுத்த புகார் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவர்கள் முழுக்க முழுக்க வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நம்முடைய தொண்டர்களை, குறிப்பா இந்து மக்கள் கட்சி தொண்டர்களை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓம்கார் பாலாஜி ஈசா யோக மையம் குறித்து அவதூறு பரப்பி இழிவுபடுத்திய நக்கீரன் கோபாலை கண்டித்து நடந்த அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டதற்காக, அதிலே பேசியதற்காக ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டு அவங்க கையில் சிலேட்டு கொடுத்து போட்டோ எடுத்து, உளவுத்துறைக்கு தான் வேலையா? தமிழ்நாடு போலீஸ்க்கு இது வேலையா? திரிசாவும்
ஜோசப் விஜயும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, விமான நிலையத்தில் போய் போட்டோ எடுத்து அதை வெளியிடுறாங்க திமுக ஊடகங்கள்ல. போலீஸ் எடுத்து கொடுக்காம எப்படி அந்த போட்டோ வெளிவந்தது? உளவுத்துறை போலீஸ்க்கு தான் வேலையா? இப்ப இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. எங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குது. எல்லா ஊடகங்களையும் அந்த பொண்ணோட பேர் வருது. அந்த பொண்ணோட குடும்பம் என்ன ஆகும்? அந்த பொண்ணு எதிர்காலத்தில் எப்படி வாழும்? எப்படி வெளியே தலை காட்டும்? இதை லீக் பண்ணது யாரு? இந்த லீக் பண்ணவங்க என்ன நடவடிக்கை? அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது. அது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணுங்க. ஏன் நிர்பயா நிதியை பயன்படுத்தல? இந்த கேள்வி கேட்டா உடனே கேள்வி கேட்டவன் மேல வழக்கு. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்ங்கிற மாதிரி. ஆனா அவங்க என்ன வேணா யாரை வேணா திட்டுவாங்க, அவங்க என்ன வேணா பிரச்சாரம் பண்ணுவாங்க. யாரு கேள்வி கேட்கக்கூடாது. இதை, இந்த அடக்குமுறையை, இந்த ஒடுக்குமுறையை இந்து மக்கள் கட்சி வலிமையாக எதிர்கொள்ளுவோம். அதுவும் குறிப்பா அண்ணாமலை அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து, என்னை நான் நிர்வாணமாக ஓடுவேன், அவனே ஃபேக் ஐடியில உருவாக்கி அண்ணாமலைக்கு ஆதரவாக சென்னையில் நடந்த அந்த பல்கலைக்கழகத்திலே மாணவி கற்பழிப்பு சம்பவத்தை கண்டித்து அர்ஜுன் சம்பத் நிர்வாணமாக ஓடுவார், அவனே போட்டுக்கிறான். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்க ஐடி விங் தான் பண்ணுது. ஆகவே இந்த விஷயங்கள், அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய மனைவி குறித்து, என்னுடைய மகன் குறித்து, அண்ணாமலை குறித்து, அண்ணாமலை வந்து மிக மோசமாக திமுகவினுடைய சமூக ஊடகத்துறை, திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள்லாம் மிக மோசமாக இதெல்லாம் பண்ணுங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த சாட்டையில் அடிச்சுக்கிட்டுங்கிறது சாதாரணமான வேலைன்னு நினைக்காதீங்க. இது பின்னாடி தெய்வ சக்தி இருக்கு. காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்தார், தன்னைத்தானே வருத்தி கொண்டார். புரியுதுங்களா? எங்க நாட்டில் தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஆண்டவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது எது இருந்தாலும் எங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. வங்காளத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டி நடத்தினால் அந்த போராட்டத்தில் இறங்கி ஒரு கோஷம் போடுற கூட அனுமதிக்கல. உடனே கைது, உடனே அவங்களை வந்து சிறைக்கு அனுப்புவோம், அவங்க மேல வழக்கு. ஆனா முன்னறிவிப்பின்றி இவங்க போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா அனுமதி. கனடால இந்து கோயில்கள் இடிக்கப்படுது, போராட்டம் நடத்தினா அங்க நடத்தினா உனக்கு என்னப்பா? உடனே இங்க அர்ஜுன் சம்பத் கைது. வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த அடக்குமுறையை கண்டித்து மதுரையிலே சனாதன ஹிந்து தர்மத்தை பாதுகாத்திட கோரியும் பிராமண சமூகத்தின் மீதான ஒடுக்குமுறையை கண்டித்தும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மற்ற ஜாதிக்காரனை திட்டினா பிசிஆர் சட்டத்தில் கைது பண்றீங்க, அதே பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. ஏன் அவங்களுக்கு பிசிஆர் சட்டம் பொருந்தாதா? பிராமண சமூகத்தை பாதுகாக்க ஒரு சட்டம் இயற்றிட கோரியும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே 2ஆம் கட்டமாக மதுரையிலே உண்ணாவிரத நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.